சப்பாத்தி செய்யலான்னு தான் ரெடி பண்ணியிருந்தேன். மாவு கூட உப்பு, எண்ணெய், தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு ஆயில் தடவி ஒரு 1 hour ஊற வச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் சப்பாத்தி. அப்படியே சைட் பை சைடு ஈவினிங் துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் செஞ்சுட்டு பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்வீட் கார்ன் வடை தான் செஞ்சுருந்தேன். ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிரும். நீங்களும் ஒன்ஸ் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நைட்டு சப்பாத்தி போட்டுட்டு பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் சைடில் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. இன்னொரு vlogல ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணணும்னு. எனக்கு சப்பாத்தி கூட எப்பயும் பாலும் சர்க்கரையும் ஊற்றி சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் நான் சாப்பிட்ருந்தேன். ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி கூட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடுத்தாச்சு. அன்னைக்கான டின்னர் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம்.